ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போக போறோம். இன்னைக்கு நெறைய ஷாப்பிங் பண்றோம். என்னென்னலான்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறமா கிறிஸ்மஸ் ஸ்டாரு, அது போக வரும்போது குட்டி குட்டி ஷாப்பிங்ஸ்லாம் பண்றோம். ஸோ இன்னைக்கு எங்கெங்கலாம் போதும் போறோம், போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறத தான் இந்த ஃபுல் வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதாவது கிறிஸ்மஸ்க்கு போனஸும் தர மாட்டாங்க, சம்பளத்தை தான் தருவாங்க. இது சாய்பாபா காலனில நாங்க வந்துட்டு ஒரு சூப்பர் மார்ட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ 7 ஃபீட்டுக்கு இருக்கிறது கேட்டோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் அவ்வளோ பெரிய ட்ரீ வாங்குறோம். அவங்கிட்ட கேட்டா 8000 ரூபாய் சொல்றான். அதுவும் 7 அடிலாம் வேணும்னா 9000 ரூபாய் ஆகுமாமா. அதை வச்சு 2 கிறிஸ்மஸ் கொண்டாடிடலாம். ஆமா. அவன் வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து நம்மகிட்ட பிட்ட போட்டிருக்கான். அதனால வேண்டாண்டா சாமின்னு ஓடி வந்தாச்சு. அதனால இப்ப நம்ம உக்கடம் போய்கிட்டு இருக்கோம். உக்கடம்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கிட்டு வர போறோம். ஆமா, அது கூட ஒரு பெரிய டப்பாவை வாங்கிக்கிறோம், எல்லாத்தையும் போட்டு. சரி, இப்ப நம்ம உக்கடம் தானே போறோம். ஆமா, இப்ப ஏன் இப்ப காந்திபுரம் வந்து போறோம்? அங்க பெரிய டிராபிக் விழுகும். அந்த பூ மார்க்கெட் அதெல்லாம் தாண்டி போகும்போது செம்ம டிராபிக் விழுகுமா, அதனாலதான் இந்த சைடு வந்துட்டேன். இன்னொரு விஷயம், இங்க அப்படியே சும்மா சுப்பு மெஸ் இருக்குல்ல, ஒரு ஓனருக்கு ஹாய் காமிச்சிட்டு போலாம். அந்த ஓனருக்கு ஹாய் காட்டுற சும்மா சொன்னா நல்லா இருக்கும் அந்த ஹோட்டல்ல. இங்க காந்திபுரத்துல வச்சு சுப்பு மெஸ் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீ சாப்பிட்டிருக்கியா போய்? அது டேஸ்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ண முடியாத சமயம், அதை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. அந்த சமயத்துல சாப்பிடுது. இங்க சாப்பிடுறதுன்னா சேலம் ஆறார் நல்லா இருக்கும். சேலம் ஆறார். ஆமா, அங்க எப்பவுமே ஒரு பெரிய கியூ நின்னுக்கிட்டே இருக்கும். ஆமா, அதாவது யாருமே இல்லைனாலும் நிறைய பேரை வந்து இங்க நின்னுக்குங்க 5 ரூபா தரேன். நீங்க சேலம் ஆறார் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். நானே போய் கமெண்ட் பண்ணேன். நம்ம வீடியோ நீயே போய் கமெண்ட் பண்ணிக்குவேன். ஆமா, நான் போடுவேன்ல, அதை நான் பார்ப்பேன்ல. உனக்கு பிடிச்ச ஸ்பாட்டு காந்திபுரத்துல செம்மொழி பூங்கன்னு சொல்லக்கூடாது. இப்ப இது வரைக்கும் நம்ம போக கூட இல்லை. காந்திபுரம்ல பிடிச்ச ஸ்பாட்னா இங்க வந்துட்டு இந்த மசால் பொரி கடையில வித்துட்டு இருப்பாங்க, தள்ளுவண்டி கடையில. அதுல வந்துட்டு இந்த மாங்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, அப்படியே கொஞ்சம் லெமனை புளிஞ்சு விட்டு இந்த கடலை இதெல்லாம் சேர்த்து சாயந்தர நேரத்துல இங்க அவைலபிளா இருக்கும். ஆக்சுவலா அதுல வந்துட்டு எனக்கு அத பத்தின இம்ப்ரெஷனே எனக்கு போனது எப்ப தெரியுமா? எப்போ? சென்னை மெரினா பீச்ல. ஏன்? மாங்காய் இதெல்லாம் போட்டு தருவாங்க. சரி, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது யாரோ ப்ராக்ஸி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. மாங்காய் வைக்கவங்க அவங்க வந்துட்டு மாங்காய் அந்த பொரி எல்லாமே போட்டு கேட்டேன், நான் சுண்டல் எல்லாமே போட்டு கேட்டேன். அவங்களும் போட்டு தந்தாங்க, ஒரு மாதிரி கலவையா மிக்சரா தான் தந்தாங்க. ஆனா எடுத்து பார்த்தா உப்பு இல்ல, காரம் இல்ல, எதுவுமே இல்ல. சோ அப்ப இருந்து அந்த சுண்டல் வாங்குறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா நம்ம இங்க காந்திபுரம்ல சாப்பிட்டோம்ல, அது உனக்கு பிடிச்சிருந்துச்சு தானே? காந்திபுரத்துல சாப்பிட்டது பிடிச்சிருந்தது. அதே மாதிரி துடிலூர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தருவாரு அவரு. ஆமா, அதாவது துடிலூர்ல வந்துட்டு கரெக்டா அந்த முருகன் தியேட்டருக்கு பின்னாடி மேக்ஸுக்கும் நடுவுல சாயந்தர நேரத்துல அவர் வந்துட்டு அவைலபிளா இருப்பாரு. அவர் வந்துட்டு எப்படியும் கடலை பொரி எல்லாம் தனித்தனியா தான் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட பெருசா கூட்டமாலாம் இருக்காது. ஆனா அவர்கிட்ட போய் நீங்க மசாலா பொரி இல்ல மசாலா கடலை கேட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். லேண்ட்மார்க் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்துல ஒரு வைன் ஷாப் இருக்கு, அதுதான் ஏரியாக்கு ஏரியா இருக்கு. இங்க போற இது திறந்துட்டாங்க, செம்மொழி பூங்க. நம்ம இங்க வரணும்டா. இப்ப வந்துட்டு நீ ஒரு இடத்துக்கு போற, ஏதோ ஒரு இடம் எங்கயோ போற, அங்க வந்துட்டு உன் பக்கத்துல ஒரே நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது நயனையானு பேசிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நீ அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவ? காதுல ஹெட்செட் போட்டு உட்கார்ந்துருவேன். இந்த 2K கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர்ஸ் இதெல்லாமே எடுத்துட்டு இருக்காங்களா, அண்ட் இந்த அப்கிரேடேஷன் போய் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்களா. இது இல்லாம போய் எங்கேயாச்சும் நிம்மதியா உட்காரலாம்னா எங்கேயாச்சும் இருந்து நமக்குன்னே வரவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. வந்து பக்கத்துல உட்காந்துட்டு அது இதுன்னு அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே நின்று பேசுவாங்கன்னா பாரு. அதெல்லாம் இவேட் பண்ணோம்னா ஹெட்போன்ஸ் தான் ஒரே ஒரு விஷயம். காது கேட்காம போயிட்டா கூட நான் பிரச்சனை இல்லை, அது கூட ஹியரிங் எய்ட் போட்டுடலாம். நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி
அது அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? டேய் அவனுக்கு 9 மணி ஆச்சுடா மோட்டிவேஷனல் ஸ்பீச் போடுறான் அப்படின்னு. அப்புறம் டேய் 11 மணிக்கு வந்துட்டு அவனுக்கு லவ் ஃபெயிலியர் சாங்ஸா போடுறான் அப்படின்னு. அவன் தான் லவ்வே பண்ணல. இல்லடா அவன் லவ்வே பண்ணலனாலும் ஃபீல் பண்ணுவான்டா. அப்புறம் மறக்காம 2 மணிக்கு வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் திரும்ப போட்டு விட்டு அப்படி மைண்ட்ல தொங்கிடுவான். ஆக்சுவலா அதுதான் இவங்க என்ன நெகட்டிவிட்டி ஃபுல்லா ஒரு இடத்துல கொண்டு போய் மத்தவங்க காதுபட இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்களா? அது இறக்கி இல்ல கொட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ அது கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால ஒண்ணு அந்த இடத்த விட்டு ஓடிடணும், இல்லைன்னா அந்த இடத்துலயே உட்காந்துதான் ஆகணும். இப்ப இன்கேஸ் ஒருவேளை நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்க, அப்போ எந்திரிச்சு ஓட முடியாது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சினாரியோல சிம்பிளா என்ன பண்ணலாம்னா ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு உட்காந்து சாப்பிடலாம். கரெக்ட் தான். ஸோ நான் வந்துட்டு யாரு உங்ககிட்ட நெகட்டிவா பேசினாலும் இல்ல டாக்ஸிக்கா இருந்தாலும் நம்ம இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். டெய்லியும் நம்மள எது ஹாப்பியா வச்சுக்குதோ அந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது மோட்டிவேஷன் சேனல்னு நினைச்சிட போறாங்க. மோட்டிவேஷனல் சேனல்லாம் கிடையாது. இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் தான் சொல்லியிருக்கேன். நம்மளை விட பெருசா இருக்கு. நல்லா இருக்குது. இது என்ன ஹைட்? ஓகே, இது 6000. ஓகே, நம்ம கேட்ட டிசைன் வந்துட்டு கடல்லே இல்லாததுனால டிஸ்ப்ளேல வச்சிருக்க ஒரு ட்ரீ. ஆமா, கோல்ட் செக்ஷன்ல வந்து டிஸ்ப்ளேல போட்டுருக்காங்க. அண்ணன் தான் கூட்டி போறாங்க. அதான் வந்துட்டு எங்களை கூட்டிட்டு போறாங்க. அவன் எவிடன்ஸ் வர காமிச்சிரு. நாளைக்கு ஏதாச்சும் நாளா எல்லாம் நம்ம ஹைட்டுக்கு இருக்குல்ல, நல்லா இருக்கு. உன்னோட பெருசா எனக்கு இந்த ஸ்னோ தான்டா பிடிக்குது. அது டெக்கரேட் பண்ணும்போது அழகாயிடும். சரி, இப்ப கார்லண்ட் வந்து ஸ்னோ இல்லாம எடுப்போம். வெறும் கோல்டன்ல எடுக்கலாம். கோல்டன்லயா? கோல்டன்ல பால்ஸ், கோல்டனும் ரெட்டும் பால்ஸ் இருக்கு. சரி, ஓகேண்ணா, இதை எடுத்துடலாம். ஓகே, இந்த குடி அது வந்துட்டு நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 3600 சொன்னீங்களா? ஆமா, ஹைட் தான். பட் இது போதுமே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இது எனக்கு போதுன்ற மாதிரி. அது இது இன்னும் டென்ஸா. கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணீங்க? மரம் வாங்குனீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். அப்புறம் வேற எதுவும் பண்ணலங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் இந்த ட்ரீயை சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு எங்களோட கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இந்த இதோட பிரைஸ் வந்துட்டு நல்லா இருக்கு. 700 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பட்ஜெட் இல்லாம ரொம்ப கம்மி பட்ஜெட் இல்லாம இந்த ஹைட் வேணும் பிளஸ் இந்த டென்ஸ் வேணும்னா இந்த பிரைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனது ஹார்ட்ல குண்டு வச்சுட்டாங்க. திடீர்னு 6000 ரூபாய் என்னமோ சொல்றீங்க, 4000 ரூபாய் சொல்றாங்க. இங்க வந்ததுமே இன்னொன்னு இது ஒண்ணு இருக்குல்ல, இது பாருங்க அப்படியே மேல இருக்கு. மன்சூர் அலிகான் மாதிரி நின்னுட்டு இருக்கு. இது வந்துட்டு சோ அதனால நம்ம இந்த ட்ரீயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம பேக் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு என்னன்னா இது 100 ரூபா தான்டா. எல்லாருமே சரவணா வந்துருங்க. இன்டைரக்ட் ப்ரமோஷன் நாங்க பண்ணி தரோம். ஷாப்பிங் முடிச்சாச்சு. பில்லிங் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு பேக் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த சைடு ஒரு காலையும் இந்த சைடு ஒரு காலையும் வச்சுட்டாங்க. நம்ம கார்லயே போட்டுட்டு போனோம்னாலும் 2 விண்ட்ஷீல்ட் அந்த கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு நடுவில் 2 பக்கம் கால் நீட்டிட்டு சந்தோஷப்படல. அவன் காலை வெளில நீட்டிட்டு வருவான்ல, அந்த மாதிரி தான் அதை நீட்டிட்டு வரணும். அது 2 பக்கமும் திருப்பி ரீபேக்கிங் பண்றதுக்காக போயிருக்காங்க. நம்ம அந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆமா, பில்லு நீ எனக்கு கொடுக்கவே இல்லையே.